எம்மா கால் வலிக்குது, கொஞ்சம் பைய போங்க. வயசான எனக்கு கால் வலிக்கல, உங்க 2 பேத்துக்கு கால் வலிக்குதாங்க. ஏத்தே கவிதா தான் கால் வலிக்குன்னு சொன்னா, நான் ஒன்றும் கால் வலிக்குன்னு சொல்லலை. சும்மா சும்மா என்னையே குறை சொல்லாதுங்க. நான் எங்கே உன்னையே குறை சொன்னேன், உள்ளது தானே சொன்னேன். அவ கூட சேர்ந்து நீ பையன் வந்தனா நான் அப்படி தான் சொல்லுவேன். கவிதா கால் வலிக்குன்னு பையன் வந்துட்டு இருக்கா, நீங்கள் விட்டுட்டு போவிய, என்னாலலாம் அப்படி விட்டுட்டு வர முடியாது. சரி சரி வாய குறமா, 4 பேர் கேட்டா சிரிச்சிட்டு போறவ. சுற்றி முற்றி பார்த்தனைக்கு ஒரு காக்கா குருவியை கூட காணல, இதில் 4 பேர் கேட்டா சிரிப்பாவலாம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேச்சை குறைச்சிட்டு 2 பேரும் நடந்து வாருங்க. பின்ன பறந்தா வர முடியும், நடந்து தான் வர முடியும். இவகிட்ட பேசி பேசி தலை வெளியே வந்துடும் போல. அண்ணி, இந்த வயலெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குதுல்ல? அழகா தான் இருக்குது. இதை நம்ம ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம நிலைமை இதோட அழகாயிரும். வா கவிதா, பையன் நடந்து உங்கள் அம்மையை தாண்டி நம்ம போயிடுவோம். முதல்ல நான் நிற்கிற இடத்துக்கு வாருங்க, அப்புறமா தாண்டி போகிற வழியை பாருங்க. இந்த வயலெல்லாம் எதுக்கு கவிதா ஃபுல்லாக நட்டு வச்சிருக்காவ? என்ன கவிதா, நான் இதை தப்பாக கேட்டேனா? அண்ணியோ, அந்த வயலில் இருக்கிறதெல்லாம் புல் இல்லை, நெல்லை புல்லா ஆடு மாடுத்துங்கிறதுக்காக தானே நட்டு வச்சிருக்காவ. நல்லா வளர்ந்த பிறகு ஆடு மாடுக்கு பறித்து கொண்டு போடுவோம்ளோ. சரியே போச்சு. நெல்லெல்லாம் ஆடு மாடுத்துங்கிறதுக்கு கொடுத்துட்டோம்னா மனுஷன் தெருவில் கிடக்க மண்ணிலேயே தும்பான். வீட்டில் சமையல் செய்த பற்றி தான் தெரியலன்னு இவ்வளோ நாளும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காட்டில் நெல்லை பற்றி கூட தெரியாமல் இருக்கா. இதில் எதுவும் சொல்லிடக்கூடாது, சும்மா சும்மா குறை சொல்லாதுங்கன்னு சொல்லிடுவா. அவளுக்கு தெரிஞ்ச அப்படி கேட்க செய்வ, தெரியலன்னு போய் தானே கேட்டாவ. அவளுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, திங்கதை பற்றி தான் நல்லா தெரியும். என்ன வருங்கத்த, நான் ஒன்றும் சோத்துக்கு வழி இல்லாத வீட்டில் இருந்து ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல. இப்படி சும்மா சும்மா குறையெல்லாம் சொல்லாதுங்க. ஆமாம், இவ பெரிய மகாராணி, இவளை குறையே சொல்லக்கூடாது. வீட்டில் உனக்கு ஏதாவது ஒரு வேலை உருப்படியாக செய்ய தெரியுதா? எதுவுமே ஒழுங்காக செய்ய தெரியாது, எது எடுத்தாலும் அரையும் குறையமாக தான் செய்கா. எங்கள் வீட்டில் நான் மகாராணி மாதிரி இருந்தேன், இங்கே தான் அதை செய்ய இதை செய்யணும் எப்பவும் வேலையே சொல்லிட்டு இருக்கிய. என்ன மருமலே, என்ன சொன்ன? என்னது மகாராணியா? கவிதா, முதல்ல இவளை பார்க்கணும் நான் வீட்டுக்கு போயிருந்தல, அப்போ இவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? சாணி அள்ளிட்டு இருந்தா. இப்போ என்னன்னா அவி வீட்டில் பெரிய மகாராணியாக இருந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. எங்கள் வீட்டில் மாடு இருந்து அதனால சாணி அள்ளுன்னு, அதில் என்ன தப்பு இருக்குது? அவிய வீட்டில் ஆடு மாடு இருக்கிறதுனால அதை பற்றி தான் அவளுக்கு தெரியும். இந்த நெல்லை பற்றிலாம் அவளுக்கு எங்கம்மா தெரியும்? எனக்கு நெல்லை பற்றி நல்லா தெரியும், ஆனால் ஆடு மாடை பற்றி அறவே தெரியாது. சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அண்ணியை குறை சொல்லாதுங்கம்மா. அவியலுக்கும் மனசு இருக்குது, நீங்கள் இப்படி குறை சொல்கிறதுனால அவிய மனசும் கஷ்டப்படும். நபரு கவிதா, அவள் மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக ஒன்றும் நான் இதெல்லாம் சொல்லலை. இதை நம்மக்கிட்ட வச்சு சொன்னால் பரவாயில்ல, வேறு யாருக்கிட்டையும் சொன்னான்னு வச்சுக்க ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சு விடுவாள்வ. நீ அவள் சொன்னதை கேட்டோடனே கேலி பண்ணி சிரிக்க தானே செஞ்சா, அதே மாதிரி தானே எல்லாரும் கேலி பண்ணி சிரிப்பாவ. நெல்லுனா என்னது, அது எங்கேருந்து வருது, யாரெல்லாம் திங்காவங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சால் தானே நாளைக்கு பின்ன யாரும் இவளை குறை சொல்ல மாட்டாவ. இவ என்னைய கொடுமைக்காரியை பார்த்தனைக்கு நான் எங்கே இவளுக்கு சொல்லிக் கொடுக்க? இதே உண்மையிலே எனக்கு நெல்லை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறது தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. இப்போ நான் சொல்லுகேன், நீ கேளு. நெல்லுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றோம்ல அரிசி, அது நெல்லில் இருந்து தான் வருது. இது அப்போ அரிசியை கொண்டு இந்த வயலில் போட்டனைக்கு முளைச்சிருமா? முளைச்சி மரமாக்கி காய்ச்சி தொங்கிரும். வீட்டில் இருந்து வரமத்தில் இதை பற்றி சொல்லியிருந்துருக்கலாம்ல அத்தை. நான் வரமத்திலே ஒரு டம்ளர் அரிசியும் கையோடு கொண்டு வந்திருப்பேன்ல. அண்ணி, நெல் தான் முளைக்கும், அரிசியில் முளைக்காது. அரிசி முளைச்சி மரமாயிருன்னு அத்தை சொன்னவே. அண்ணி, அரிசிலாம் முளைக்காது, நெல் தான் முளைக்கும், அதுவும் அவிக்காத நெல் தான் முளைக்கும். உனக்கு இப்படி கவிதா இதை பற்றிலாம் தெரியும்? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அதே போல் விவசாயி பிள்ளைக்கு விவசாயம் கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இதே மாதிரி வயல்லாம் இருக்கா? இருந்து, ஆனால் இப்போ இல்லைன்னா அந்த வயல் என்ன சேத்த? அந்த வயலாக தான் இருக்குது, ஆனால் அது இப்போ எங்ககிட்ட இல்லை. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்களாத்த. இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்காத.
அதை சொல்லதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. கால் வலிலாம் சரியா போயிருக்கோம், இனிமே வீட்டை பார்த்து போவோம். கவிதா, உனக்கு இதை பற்றி தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா இதே அளவு தான் நீ, எனக்கும் தெரியும். சரி சரி, அதை பற்றி அப்புறமா கண்டுபிடிப்போம். உனக்கு கால் வலி இப்போ பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல நீ, நம்மளும் வீட்டுக்கு போவோம். அத்தை ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டவ, நம்மளும் ஸ்பீடாக போவோம். நிறைய விஷயங்களை அத்தை மறைக்கவங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது. ஆனால் என்னத்தை மறைக்கவங்கிறது மட்டும் தெரிஞ்சிக்கவே முடியல. சரி நீ பைய கண்டுபிடிப்போம். இப்போ பின்னாடியே போயிடுவோம், அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாவ. ஏம்மா பொறுமையை போங்க, நாங்களும் பின்னாடியே வாரோம்.